மேல் ஃபேன் ஆஃப் பண்ணிருங்க, அந்த ஃபேன் கூட விட்டு. சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மளதான் மாத்திட்டே வர்றார், நாம மாறிட்டே இருக்கிறோம். காலங்கள் மாற மாற நாமளும் குழந்தையா இருந்தோம், வாலிப ஸ்டேஜ் ஆச்சு, அப்புறம் குடும்பஸ்தராயிட்டோம். அப்படி கொஞ்ச காலம் ஆகும் போது வயது வரும். அதுக்கப்புறம் நம்மளோடு கூட நடத்தின தேவனோடு கூட நம்ம வாழ போறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில எப்பொழுதும் ஒவ்வொரு மாதத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பது வழக்கம். அதே மாதிரி இந்த மாதத்திற்காக ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்த போது கர்த்தர் வாக்குத்தத்த வசனமாக ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தை மையப்படுத்தி ஒரு சில காரியங்களை தியானித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இனி நீ வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. இரண்டாவது, இனி உன் முகம் செத்து போவதில்லை. முகம் செத்து போகிற ஒரு காரியம் இருக்குது. சில இடங்களில முகம் செத்து போகுதுன்னு பைபிள் சொல்லி இருக்குது. அப்படியே தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பாருங்க, முகம் செத்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனா யார் வாக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத மேல சொல்றாரு. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர். கர்த்தர் யார் அப்படின்னு இங்க ஏசாயா சொல்றாருன்னா, அவர் மீட்பராகிய கர்த்தர். ஆமென். எதுல இருந்து ஆபிரகாமை மீட்டு கொண்டார்? அநேக காரியங்கள் இருக்குது. முதலாவது, எண்ணிலிருந்து என்ன விடுதலை ஆக்க வேண்டி இருக்குது பாருங்க. யார்கிட்ட? எண்ணிலிருந்து என்ன விடுதலை ஆக்க வேண்டியது இருக்குது. நிறைய நேரம் நம்ம ஜெபிப்போம், ஆனா ஜெபிக்கும்படி நடக்கதா இல்லையோன்னு தெரியாது. விசுவாசம் எல்லாம் நடக்காத மாதிரி பேசிட்டு இருப்போம். ஒரு தாயும் ஒரு பிள்ளை, சிறு பிள்ளையும் ஒரு நாள் வீட்டுல நல்லா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? மேகம் மூட்டமா இருக்குது, இன்னைக்கு வேற மேல மிளகாய் எல்லாம் காய போட்டு இருக்கிறோம், அதனால மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் எங்க வெளியில எங்க தூரமா போகும்போது கொடை எடுத்துட்டு போனாங்களாமா. அப்ப அந்த பொண்ணு கேட்டுச்சாமா, அம்மா இப்பதான் உள்ள என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணீங்க, மழை வரக்கூடாதுன்னு, கொடை எதுக்கு வரதுக்கு போறீங்க? ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா அப்ப எப்படி இருக்குது பாருங்க. ஜெபம் மழை வரக்கூடாதுன்னு ஜெபம், வெளியில போகும்போது என்னது ஒருவேளை, ஏன்னா நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாருங்கிற மாதிரி ஒருவேளை. அதுதான் எண்ணிலிருந்து என்ன விடுதலை ஆகணும். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறத மாத்திரமல்ல, நான் சொல்லுகிறபடியெல்லாம் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார், நான் விரும்புகிறபடியெல்லாம் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா அது எனக்குள்ளேயே நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு, அந்த நேரத்துல சந்தோஷமா இருக்குது. மோசேயில கர்த்தர் முச்செடியில காட்சி அளிக்கும் போது வாசிங்க, யாத்ராம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை மடியிலே போடு என்றார். மடியிலே போட்டு எடுக்கும் போது அவன் கை குஷ்டம் பிடித்ததாக இருந்தது. மறுபடியும் கர்த்தர் சொல்றார், மடியிலே போடு அப்படிங்கிறார். மடியிலே போட்டு எடுத்த போது மற்ற சதையை போல மாறினது. அல்லேலூயா. ஆண்டவர் பிரசன்னமான இடத்துல ஒரு பயிற்சி கொடுக்கிறார். நீ இந்த இடத்துல இப்படி செய், இந்த கையை இந்த இடத்துல பரிசுத்தமாக்குற கர்த்தர். இதுக்கு அப்புறம் நீ பார்வோன் இடத்துல போகும்போது நான் பார்வோன் இடத்துல வந்து நிக்க மாட்டேன், ஏன் சார்புல உன்னைத்தான் நிறுத்த போறேன்.
உன் கையத்தான் பயன்படுத்த போறேன். நீ நதியில் இருக்கிற தண்ணீரை மோண்டு தரையில ஊத்தினா தண்ணி என்னவா மாறும்? ரத்தமா மாறும். அல்லேலூயா. யாரு கைய பயன்படுத்த போறாராமா கர்த்தர்? தேவ சமூகத்துல தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைகளுடைய கைகளை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கைகளோடு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நேரத்துல கையை உயர்த்தி சொல்லணும். இந்த ஒரு என்ன சொல்லணும், ஒரு உடன்படிக்கை மாதிரி அல்லது ஒரு பொருத்தனம் மாதிரி கூட சொல்லணும். இயேசுவே, என்னுடைய கையை என் தாயின் கருவில படைத்தவர் நீர். நான் கையை உயர்த்தி உறுதி எடுக்கிறேன், இந்த வருடம் ஒரு வாரம் கூட நான் சபையை மிஸ் பண்ண மாட்டேன். நான் உறுதி அளிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்ன உறுதி அளிச்சிட்டீங்களா இல்லையா? ஒரு வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண கூடாது? சர்ச்சுக்கு லீவு கொடுக்க கூடாது. இப்ப மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, கையில இருக்கிற தண்ணி எடுத்து தரையில ஊத்தினா ரத்தமா மாறுனாரு. இங்க கேட்டு போன மோசே பார்வோன் இடத்துல போய் கைய காமிக்கல. எதை காமிச்சாரு? கோலத்தான் காமிச்சாரு. 7வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அங்க பார்வோன் இடத்துல போய் கோடை போட்ட உடனே கோடை என்னவா மாறுது? சர்வமா மாறுது. பார்வோன் பாக்குறாரு, மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிடு, நீ ஒரு பாம்பத்தான் செய்வ, நான் எத்தனை பாம்பு செய்யறேன்? எத்தனை மந்திரவாதிகள் கோல் வச்சிருக்கிறாங்களோ அத்தனை கோள்களையும் பாம்பா மாத்துறேங்கிற. இப்ப பாம்பா மாத்தியாச்சு. இப்ப மோசையினுடைய கோல் பாம்பா மாறி நிக்குது. மந்திரவாதி ஒருவர் 10 மந்திரவாதி வந்திருக்கலாம். 10 மந்திரவாதியும் போட்டாங்க. 10 பாம்பு வருது. இப்ப 10 பாம்பையும் மோசையுடைய கோல் என்ன பண்ணிடுச்சு? ஒண்ணு ஆகல. அதனால பாஸ்டர் பாம்போட கூட கடந்த வாரம் விளையாண்டாங்கன்னு சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளாம் பந்துலயும் பேட்லயும் விளையாடுறோம். ஆனா பாஸ்டர் அம்மாவுக்கு கர்த்தர் விளையாடுறதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பாம்பை கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணுமே சேதப்படுத்தல. 10 பாம்பையும் மோசையினுடைய கோல் விழுங்கிடுச்சு. தேவ சமூகத்துல என்ன மோசை செய்தாரோ அதே மாதிரி வாழை புடிச்சாரு. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? பாம்பாயிடுச்சு. கோலா மாறிட்டு. அல்லேலூயா. நீங்க என்ன பாம்புடைய வாழைக்கு போடுறீங்க? கர்த்தருக்கு சோதரம். கோலா மாறிட்டு அதோட நிறுத்திட்டாரு. ஆனா ஆண்டவர் சொன்னார், 2வது அடையாளம் என்ன? கையில தண்ணிய மொண்டு தரையில ஊத்தினாரு. கைய காமிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் அந்த நேரத்துல கூட கர்த்தர் மோசையை வெட்கப்படுத்தாம சர்வமா மாறின கோலை எடுத்து நீ நதியில அடினாரு. நதியின் தண்ணி ரத்தமா மாறி நதியில இருக்கிற மீன் எல்லாம் செத்து நாத்தம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய விசுவாச குடும்பங்கள் வீட்டுல சாட்சி இல்லை பாருங்க. கணவன் குடிக்கிறாரு, பிள்ளைகள் குடிக்கிறாங்க. ஒரு விதமான துர்நாற்ற வீட்டுல வீசுது. காரணம் என்னன்னா, சபையில ஆண்டவர் என்ன பேசும்போது நீங்க கைய உயர்த்தி சொன்னீங்களோ வீட்டிலேயே அப்படியே இருக்கணும் பாருங்க. ஆமே. உங்க அடுப்பு இருக்கிற கிச்சன்ல அங்க ஒரு டப்பா உப்பு வச்சிருங்க. கிச்சன்ல எப்படி இருக்கு உப்பு? சமைக்காதவங்க மாதிரி தெரியுதல்ல. கிச்சன்ல வச்ச உப்பு எப்படி இருக்கும்? உப்பாவே தான் இருக்கும். அல்லேலூயா. சரி, பரவாயில்ல. கிச்சன்ல உப்பா இருக்குது. இன்னைக்கு நம்ம பெட்ரூம்ல கொண்டு வைக்கலாம்னு உப்பை கொண்டு பெட்ரூம்ல வச்ச என்ன ஆகும்? உப்பு எப்படி இருக்கும்? உப்பா தான் இருக்குமா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இதுவரைக்கும் நான் பெட்ரூமுக்கு உப்பு கொண்டு போலையே. நாளைக்கு கொண்டு போய் பாருங்க. அதோட பைக்ல வச்சு கொண்டு போங்க, கார்ல வச்சு கொண்டு போங்க. உப்பு எப்படிதான் இருக்கும்? உப்பா தான் இருக்கும். கர்த்தர் உங்களையும் என்னையும் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க சபையில வந்தாலும் விசுவாசிதான், வீட்டுல வந்தாலும் விசுவாசிதான். சில நேரங்களில நம்ம சாட்சி இல்லாம செயல்படுகிறதுனால வாசனைக்கு பதிலா என்ன வந்துருது? மீன் செத்து நாறுது பாருங்க. கர்த்தருடைய அற்புதம் நாறுமா மணக்குமா? மணக்கும். லாசரு இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. கல்லை புரட்டி போடுங்கன்னு இயேசு சொல்றாரு. மார்த்தாள் சொல்றாங்க, வேண்டாம் ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாறும் ஆண்டவரே. அவரு சொல்றாரு, வானத்திலிருந்து மழைய பூமிக்கு அனுப்பி
மண்ணுக்குள்ள இருந்து வாசனையை கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அதேபோல ஒரு மொட்டுக்குள்ள இருந்து பூவை வெடிக்க வச்சு பூவுக்குள்ள வாசனையை கொண்டு வருகிறவர் அவர். நம்ம வாழ்க்கையில வாசனை தான் வரணுமே தவிர நாங்க வரக்கூடாது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு இந்த வருடத்துல நீங்க ஒரு பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க. நான் ஒரு வாரம் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், சபை கூடி வரதுல விட்டு விட மாட்டேன். அப்படி விட்டு கைய இங்க காமிச்சிட்டு நீங்க வேற மாதிரி இருந்தீங்கன்னா மோசே மாதிரிதான் இருப்பாருங்க. ஆனாலும் பலவீனத்துல உதவி செய்கிற ஒரு தேவன். ஆமென். அப்ப ஆபிரகாமை எங்க மீட்டு கொண்டார், அதுதான் முக்கியம். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், உத்தமனாயிருந்தார். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி என்னவென்றால், தகப்பனாவாய் ஆபிராம் எனப்படாமல் ஏற்படுத்தினபடியினால் ஆபிரகாம் என்று ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. இத நாளாகமத்துல வாசிக்கலாம் பாருங்க. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கன்னா, 1 நாளாகம புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஒரே வசனத்துல ஆண்டவர் என்னவாம் ஆபிரகாமாகிய ஆபிரகாம். அல்லேலூயா. நீங்க எப்படியோ இருந்தீங்க, தேவ சமூகத்துக்கு வந்த உடனே தேவன் என்னவோ மாத்துறார். பக்கத்துல கைய சொல்லுங்க. ஆபிரகாமாகிய ஆபிரகாம், பாவியாகிய பரிசுத்தவான், சாத்தானி பிள்ளையாகிய உங்களை என்னையோ தேவனுடைய பிள்ளையாக்கிய தேவன். அல்லேலூயா. சபையில தேவன் என்னவா இருந்த என்னவா மாத்துறார்னா, ஆபிரகாமாய் இருந்தவனை ஆபிரகாமா மாத்தினார். ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு. 3வது வசனத்தை வாசிச்சாங்க. ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். 17வது வசனத்தை வாசிங்க. 17. அப்பொழுது ஆபிரகாம், ஆபிராமா இருந்தவர் ஆபிரகாமா மாறிட்டாரு. ஆபிரகாம் இங்கேயும் முகங்குப்புற விழுகிறாரு. அங்க முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணாரு? ஹலோ, 3வதுல முகங்குப்புற விழுந்து வணங்கினாரு. இங்க முகங்குப்புற விழுந்து நகைக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளை ஆனீங்கன்னா பயம் உங்களுக்கு இருக்காது, தேவன் மகிழ்ச்சியை கொடுப்பார். சபையில மன மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிக்க வைப்பார். முகங்குப்புற விழுந்து நகை, அதாவது இருதயத்தில் நகைத்து அவர் சொல்றாரு, 99 வயதான எனக்கு 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ சிரிப்புங்கிறது சொல்ற வார்த்தை எப்படியோ சொன்னாலுமே சந்தோஷத்தை எங்க கொடுத்தாரு? ஹலோ, ஆபிரகாமுக்கு சந்தோஷத்தை எங்க கொடுத்தாரு? இருதயத்தை கூட கொடுத்தாரு. பாருங்க, ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு என்ன மாற்றம் வருதோ வரலையோ, முதலாவது ஆண்டவர் இருதயத்துல மாற்ற. ஆமென். அதுக்கு இருதயத்துல மாற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆபிராம வெட்டினார். யார வெட்டினாரு? ராம் ஹரே ராம் அப்படிங்கிற ராம வெட்டிட்டு அந்த இடம் வெற்றிடமா இருக்கு, அபிதா இருக்குது. இப்ப அந்த இடத்தை மாத்துறதுக்கு தன்னுடைய நாமத்தை வெட்டுறார் ஒரு பக்கம். இங்க யெகோவா என்கின்ற நாம வெட்டி இதை கொண்டு போய் எங்க சொல்கிறாரு?
ஆபிரகாம் சொல்லுகிற போது ஆபிரகாமுக்கு அப்ப 100 வயது. ஹாவா மாறின உடனே அவருக்கு 25 வயசா மாறிடுச்சு. அதே முடியல. இங்க ப்ராசஸ் இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. இனிமேல் மட்டும் மனைவி எப்படி கூப்பிடாத, சாராய்னு கூப்பிடாத, சாராய்னு கூப்பிடுட்டார். அதாவது நேரடியா ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஏத்துக்குவோம். ஆனா எங்கேயாவது டிரான்ஸ்லேட் பண்ணி ஏதோ கன்வே பண்ணி வருதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏத்துக்க முடியாது. அதுதான் சாதாரணமா இருக்கும். ஆபிரகாம கர்த்தர் நேரடியா சந்திச்சிட்டாரு, உடனே ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா மனைவிக்கு கணவன் மூலமா செய்தி பண்ணா, இந்த சில ஸ்திரீகளுடைய கிட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா, ஊர்ல இருக்கிற எந்த ஆம்பளை சொன்னாலும் நம்புவாங்க பாருங்க. ஆமா, கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா டிவியில சொல்லுது, என் வீட்டுக்காரரை கூட அந்த நடிகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அடப்பாவி, இந்த ஆள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அந்த வீட்டுக்காரர் பிடிக்கல, எவனோ தன்னுடைய வீட்டுக்காரர் தான் பிடிக்குதுங்குது. அதே மாதிரி சாராய மாட்ட போய் ஆபிரகாம் இதுவரைக்கும் சாராய் சாராய்னு சொல்லிட்டு இருந்தவரு இன்னைக்கு சாராய்னு கூப்பிட்டா நம்மால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. வீட்டுல ஒரே சண்டை. அவங்க வீட்டுல சண்டை எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சு, நீங்க போய் பாத்தீங்களான்னா எல்லா வீட்டுலயும் சண்டைன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. பல்லு இருந்தா துர்நாற்றம் எனப்பட்ட ஒண்ணு. ஐயோ என் பல்லு பயங்கர சென்ட் வீசுது வருதாருன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்துல அறியப்படி சொல்லுங்க, உங்களுடைய அப்பா வீட்லயோ ஒரு சமாதான குலைச்சல் வந்துச்சு, ஆனா தேவன் தான் வந்து சமாதானம் கொடுத்தாரு. அல்லேலூயா. 18வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஹலோ, பகலின் உஷ்ண வேலைன்னா எத்தனை மணி? 12ல இருந்து 2 மணிக்குள்ள. வெயில் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்குது. வெய்ய நேரத்துல உள்ள இருப்போமா வெளியே இருப்போமா? ஏன் ஒரு மத்தியானம் வெளியில விட்டாரு? வெயிலின் புழுக்கத்தை காட்டுல அம்மாவோட புழுக்கம் அதிகமாயிடுச்சு. ஹலோ, சில வீட்டுல ஐயாமாரு ஏன் ரொம்ப லேட்டா வர்றாங்கன்னா, ஐயா அதுக்கு பரவாயில்ல சாமி, கொஞ்சம் தூங்குற நேரத்துல போயிடலாம். ஏன்னா அம்மா ஒரே புத்தம் குழந்தைலாமே இருக்குது. ஞானி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. சாலமோன் ஞானி அவர் தான் சொல்றாரு, சண்டைக்காரியோடு கூட ஒரு மாளிகையில் குடியிருப்பதை காட்டிலும் சண்டை இல்லாம ஒரு குடிசையில இருக்கிறது நல்லது அப்படின்னு. பெண்கள் மேல பயங்கர சக்தி இருக்குது பாருங்க. அதனாலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏவாளமா என்ன பண்ணிட்டாங்க, வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. ஆண்டவர் உலகத்தை படைச்சது எல்லாத்தையும் பார்த்தாரு பாருங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சாமா. ஆனா அம்மா இல்லாததுனால ஐயா நல்லாவே இல்லை. மனிதன் தனிமையா இருப்பது அவர் பார்த்தாரு. ஒரு பெண் இருந்தா பாப்பா உலகமே நல்லா இருக்குன்னு ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தார். ஆனா அந்த பெண்ணை கர்த்தர் கேன்வாஸ் பண்ணி அந்த பெண்ணை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவதற்கும் அவரால் முடியும் பாருங்க. அல்லேலூயா. இப்ப வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு, கர்த்தரே தேடி வர்றாரு. இப்ப ஆபிரகாம் ஓடுறாரு. ஓடி போய் தரப்பட்டு உளுந்து வணங்கி அவர் கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலெல்லாம் கழுவிட்டு அவருக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. 18வது வசனத்தை வாசிங்க. 18வது அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி, இல்லம்மா கீழே வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை 3 நாளை வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். என்ன கொண்டு வரேன்னு சொன்னாரு? ஹலோ, என்ன கொண்டு வரேன்னு சொன்னாரு? அப்பமும் திராட்சை ரசமா? என்ன கம்யூனியன் போறீங்களா? அவர் என்ன கொண்டு வரேன்னு சொன்னாரு? தண்ணீரும் அப்பமும் கொண்டு வரேன்னாரு. இப்ப தண்ணீரும் அப்பமும் கொண்டு வரேன்னு வீட்டுக்குள்ள ஓடி நேர சாதாரணமான போய் சொன்னாரு. அம்மா அம்மா சண்டையெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். பாஸ்டர் வந்துட்டாரு. ஐயோ, இன்னைக்கு வேற பாஸ்டர் வந்துட்டாரு. சண்டை போடுற நேரத்துல பாஸ்டர் வந்துட்டாரு. அதனால சண்டை அப்படியே மூடி வச்சுக்கோ, பாஸ்டர் ஜோ பண்ணி போட்டோம், அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்.
மறுபடியும் நம்ம டேபிள் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மாட்ட போய் 3 மணி மாவு எடுத்து என்ன பண்ணு, அப்பத்தை சுடுமான்னு சொல்லிட்டார். அவருக்கு நம்பிக்கை கட்டாயம் சுடாது, ஏன்னா சுடுறது எதையும் சுடுது, அப்பத்தை எல்லாம் என்ன பண்றது இல்ல. ஹலோ, சில பேர் யோசிக்கிறாங்க என்ன ஒருத்தர் எங்க வீட்டுல சண்டை போட்டது இங்க வரைக்கும் கேக்குதா அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, அம்மாட்ட சொல்லி முடிச்சுட்டு யோசிச்சு பார்த்தாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா, வேலைக்காரனிடத்துல தீவிரமாய் ஓடி ஒரு இளங்கன்றை பிடித்து நீ சமைன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு இப்ப சமைச்சதை கர்த்தரிடத்துல கொண்டு வருகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. ஆபிரகாம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் என்ன கொண்டு வரல, தண்ணி கொண்டு வரலையா, அப்பமும் கொண்டு வரல, தண்ணி கொண்டு வரல. அப்பத்தை யார்கிட்ட சுட சொன்னாரு, சாராளம்மாட்ட சுட சொன்னார். அம்மா சுட்டாங்களா, சுடல. கடந்த 2025 சர்ச்சு 1ஆம் தேதி அன்னைக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி நான் சபையில இதை செய்வேன்னு சொன்னீங்க? ஒரு பொருத்தனை பண்ணிருக்கலாம், கஷ்டத்துல சொல்லிருக்கலாம், வருட புறப்பட சொல்லிருக்கலாம். நீங்க வருஷ கடைசியில யோசிச்சு பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா? சில பேர் நான் தசமபாகம் கொடுப்பேன், தவறாம கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஒரு சூழ்நிலையில மறந்துருப்பாங்க. ஆனா உன்னை தெரிந்து கொள்ளுங்க, பிள்ளை அப்பா அம்மாவுடைய விருப்பத்தை பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளாவிட்டாலுமே அப்பா அம்மா பிள்ளை மேல வைத்திருக்கிற அன்பை எடுக்கவே மாட்டாங்க. தாயும் தகப்பனை காட்டிலும் கர்த்தர் மேலானவர். சாராள் அப்பா சுடவே இல்லை, உதவி செய்யவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் விட்டபாடில்லை. உன் மனைவி ஆகிய சாராள் எங்கேன்னு கேட்டார் பாருங்க, என்ன விசாரிக்கிறார் பாருங்க. நான் ஒண்ணுமே செய்யாட்டி கூட என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இப்பதான் இந்த வாக்கே புரியுது. என் வீட்டுக்காரர் சாரான்னு கூப்பிடல, சாரான்னு கூப்பிட சொன்னவர் யாரு, கர்த்தர் தான் சொல்லிட்டு சபைக்கு வரல. என்னைக்கு வரல, இங்க அப்பம் கொடுக்கறக்கோ அல்லது இங்க தண்ணீர் கொடுக்கறக்கோ வரல. கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, கர்த்தர் வெளியில பேசிட்டு இருக்கிறாரு. காலை எங்க போய் விடுறாங்க, கூடாரத்துக்கு வெளியில விடுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாரு, என் பேரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு வெளியில விட்டா இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு 30 கால திட்டத்துக்கு மறுபடியும் உன்னிடத்துக்கு வரும். வருடத்துக்கு வருடம் நான் அந்த சபைக்கு வருவேன். ஆமென் ஆமென் காணாம. அல்லேலூயா. ஒரு 30 கால திட்டம்னா ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் நான் திரும்பி வருவேன். இப்ப வருகிற போது எனக்கு ஊழிய செய்யாத சாரா ஒரு குழந்தையை தழுவி கொண்டிருப்பாள். எனக்கு அப்பா கொடுக்காத சாராளுக்கு நான் கட்டாயம் விரும்புற பிள்ளையை கொடுப்பேன்னா, இப்ப இந்த அம்மா எங்க சிரிக்கிறாங்க, கூடாரத்திலுமே எப்படி சிரிக்கிறாங்க, வயதானவர்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. அடுத்து நம்ம மனதிற்குள் இருதயத்திற்குள் நகைத்தால், அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேல் வசனத்தை வாசிங்க. உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியோ. எங்க நகைச்சாங்க, உள்ளத்துக்குள் நகைத்து மனசுல சிரிக்கிறாங்க. மனசுல சிரிப்பை கொடுக்கிறவர் யார், கர்த்தர் தான். 17வது அதிகாரத்துல ஆபிரகாமின் இருதயத்துல சிரிக்க கொண்டு வந்தவரு 18வது அதிகாரத்துல அவங்க மனைவி ஆகிய சாராளையும் இருதயத்துல சிரிக்க வச்சார். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில கர்த்தர் ஏசாயாவின் மூலமா சொல்லுகிறார், யார நம்ம நோக்கி பார்க்கணும், யார ஆண்டவர் மீட்டெடுத்தாருங்கிறத சொல்றார். வாசிங்க முதல் 2 வசனம். நீதியை இயேசுவை பின்பற்றி சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோல்வி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். இங்கதான் சொல்ல வராது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கிற. பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப பார்த்தா கர்த்தர் பிள்ளை பெற்றதுக்கு தன்னை வெட்டி கொடுத்துட்டா இருப்பாங்க.
இப்ப ஆபிரகாமுக்கு 25 வயசுனா சாராள் அம்மாவுக்கு எத்தனை வயசு? 2 வயசு குறைக்கிறார் பாருங்க. 20 வயசு கூட இருக்கலாம். அம்மா அப்படி ராணியா மாறிட்டாங்க. தோளெல்லாம் சுருங்கி இப்பவோ பிறகோ நடக்கவே முடியல, கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல அப்படின்னு. இந்த நேரத்துல அப்பம் பிசைறதுக்கு மாவு கிடையாது, மாவு இருந்தாலும் பிசைறதுக்கு சக்தி கிடையாதுன்னு உள்ளே இருக்க அம்மாவுக்கு கர்த்தர் தன்னை வெட்டி கொடுத்துட்டார் பாருங்க. கொடுத்த உடனேயே அவருடைய சரீரத்துல அவருடைய நாமத்தில் இருந்த வல்லமையினால இப்ப சாராலே என்னவா மாறிட்டாங்க? ஒரு வாலிப பெண் மாதிரி மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க 20வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா, அபிமெலேக்குங்கிற ஒரு ராஜா சாராள் அம்மாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பார். எத்தனை வயசு? அந்த அம்மாவே சொல்லியிருந்தாங்க, 90 வயசு பாட்டிக்கு இன்பம் உண்டாகுமா குழந்தை வைக்குமானா, நீ வேணா உன்னை பாட்டின்னு நினைச்சுட்டு உன்னை வைத்து இந்த வீட்டுல ஒரு பார்ட்டி நடத்த போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய விருந்தே வச்சுட்டாரு. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சாயந்தர கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்குது. அன்னைக்கு நாமத்திலேயே இந்த அம்மாவுக்கு இவ்வளவு சக்தி வந்துருச்சுன்னா, தன்னுடைய சரீரத்தையே வெட்டி உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் பங்கு பெறுகிற உங்களுக்கு கர்த்தர் புது பலனை தருவார். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்களெல்லாம் ஒழிந்து போயின. நீ தேவனை உண்மையா ஆராதித்து கர்த்தருடைய சரீரத்தை உண்மையா நீங்க பங்கு பெற்றீங்கன்னா, இந்த வியாதியின் வல்லமையை காட்டிலும் இயேசுவின் சரீரத்தின் வல்லமை அதிகம். ஆமென். ஆபிரகாம் ஆதியிலிருந்து ஆபிரகாம் வீட்டார் பாருங்க. அந்த வீட்டை கர்த்தர் தான் சொல்றாரு, யாக்கோபின் சந்ததி இனி என்ன பண்ண போறது கிடையாது, வெட்கப்படாது, அவன் முகம் செத்து போகாது. அப்ப யாக்கோபினுடைய முகம் கூட சில சூழ்நிலையில செத்து போயிடுச்சு பாருங்க. நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா யார் முகம் செத்து போயிடுச்சு அப்படின்னு 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய 32ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. சனகெரியினுடைய முகம் செத்தவனை போல ஆயிட்டு. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், பாளையத்தில் உள்ள பராக்கிரமசாலிகளையும் சேனாபதிகளையும் ஆதம் பண்ணின. நல்ல கவனிங்க, போலீஸ்கார் செய்யாத ஒரு வேலை, கோர்ட்டு செய்யாத வேலை, உங்க ஊர்ல இருக்கிற பிரசிடண்ட் செய்யாத ஒரு வேலை பரலோகத்தின் தேவன் செய்வார். ஆமென். நீங்க யார தேடி ஓடுறீங்க அதுதான் முக்கியம். இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரியா இஸ்ரவேலின் ராஜாவினிடத்துல நீ தேவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறான். இதை நீ எதுக்கு போய் இந்த சாமியை நம்பி கொண்டு இருக்கிற, என் கைக்கு தப்பு வைக்க ஒருத்தருமே இல்லைன்னு இருக்கிறான். ஆனா அவனுடைய பராக்கிரமசாலியான போர் வீரர்கள் எல்லாம் ஒரு தூதனை கொண்டு அழிச்சது மாத்திரமல்ல, இந்த சனகரியா செத்த முகமா தன் வீட்டுக்கு போறான். அவனுடைய கற்ப பிறப்பே அவனை கொன்றுச்சு பாருங்க. தேவனை நிந்திக்கிறவனுக்கு அவன் நிந்திச்ச நிந்தையே தான் அவனுக்கு தண்டனை வருமே தவிர கர்த்தர் தண்டிக்க மாட்டார். ஆமென். சொல்ல போனா கர்த்தர் யாரையுமே தண்டிக்க மாட்டார். அவர் தண்டிக்கிறவர் தான் அவர் கர்த்தராவே இருக்க மாட்டார். நீ எதை விதைக்கிறையோ அதைத்தான் என்ன பண்ண போற, அறுப்ப. நீ பூமியில எதை நன்மை செஞ்சீங்கன்னா உனக்கு மேன்மை வரப்போகுது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்காத ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. அப்ப தீமை செய்தவன் முகம் சாகுது. ஆனா சில நேரம் பாருங்க, யாக்கோபினுடைய முகம் கூட செத்து போயிடுச்சு பாருங்க. வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 33வது வசனம், யாக்கோபு ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்காக 7 வருடம் என்ன பண்ணிருக்கிறாரு, வேலை பார்த்திருக்கிறாரு. வாசிங்க 33. வருமான பிரச்சனை, சம்பள பிரச்சனை. முதல்ல அவங்க மாமா என்ன பண்ணிட்டாருன்னா, 7 வருடம் நீ எங்க வீட்டுல வேலை செய்ப்பா, நீ விரும்பின பிள்ளைய, அந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் கொடுக்குறேன்னு கட்டி கொடுக்குறேன்ட்ட. 7 வருடம் ராத்திரி பகல வேலை செஞ்சு கல்யாணத்துக்கு போய் ப்ராப்பராய் மாப்பிள்ள கேட்கிறாரு, மாமா பொண்ணு கொடுக்குறீங்களா? பொண்ணு உனக்கு இல்லாத மாப்பிள்ள, பொண்ணு உனக்கு தர மாப்பிள்ள. நைட்டு தான் கல்யாணம்.
பீகார்ல எல்லாம் அப்படித்தான் நடக்கும். அதுபோல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிருந்தோம், அவங்க கூட்டம், அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுட்டு அவங்க கேட்கிறாங்க, நான் கேட்டேன் மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிறியாமா, மொபைல் நம்பரே இல்லை, மாப்பிள்ளையுடைய மொபைல் நம்பரே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, கல்யாணத்துல என்னைக்கு கைப்பிடிக்கிறையோ அன்னைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் நேருக்கு நேர் பேசிக்கணும். இதுக்கு இடையில நீ அவன் நம்பர் அவனுக்கு கொடுக்கறதோ அவன் நம்பர் உனக்கு கொடுக்கறதோ பேசி இப்படி எத்தனையோ பேருடைய கல்யாணம் ஆயிடுச்சு. தயவு செய்து இப்படி ஏதாவது நடந்ததுன்னு கேள்விப்பட்டா நம்ம சபையில உங்களுக்கு கல்யாணம் இல்லைன்ட்டு அதுக்கு பயந்துட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறது இல்ல. பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி கல்யாணம், பையன் ஃபாரின்ல இருக்கிறாரு, இந்த பிள்ளை பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தருக்கு பேசிக்கல. ஹலோ பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. அதேதான் யாக்கோபோட நிலைமையும். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பொண்ணை காமிக்க மாட்டேன்னு மாமா வச்சுட்டாரு. கல்யாணம் நைட்டு வந்தது, முஸ்லீம் முக்காடு போட்ட மாதிரி முக்காடு போட்டு ராத்திரி ஒரு ராத்தா பொண்ணை கையை கட்டி கொடுத்துட்டாரு. இந்தாப்பா மனைவியை கொடுத்துட்டு போய் காலையில போய் பார்த்தா தான் யார் நிக்கிறா? இப்ப விரும்பினது ராகில் வந்தது. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற எல்லாரும் லேயாட நினைச்சுங்க. உங்களுக்கு காட்டுறது ஒன்னா இருக்கும், கையில கிடைக்கிறது வேற ஒன்னா இருக்கும். துணி வாங்குறதா இருந்தாலும் பொருள் வாங்குறதா இருந்தாலும் கடையில நேர போய் வாங்குங்க, கேரண்டி வாரண்டி இருக்கும். பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க. ஆன்லைன்ல வாங்குற பொருள் மாத்திரமல்ல, கேட்கிற செய்தியும் தான். நேரா சர்ச்சுக்கு போ, கத்தர் கொடுத்த சபையில ஆவியோடு உண்மையோடு ஆராதி, நீ ஆன்லைன்ல கையும் போட்டு பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை கேட்டு மயங்கி அல்லது போற வெளிச்சத்தை பார்த்து மயங்கிட்டீங்கன்னா காமிச்சது ஒன்னா இருக்கும், கையில வந்தது சில பேர் நாங்க வேற மாதிரி ஆடிட்டு போவோம், அவ்வளவுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம் போயிருப்பாருங்க. அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இப்ப ஏமாத்திட்டான், மாமா ஏமாத்திட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. 7 வருஷம் வேலை செஞ்சு கடைசியா விரும்பினது ஒண்ணு கையில வந்து முகம் எப்படி இருக்கும்? செத்தமும். மாப்பிள்ளை பாருங்க ஐடி முடிச்சிருக்கிறாருன்னு கட்டி கொடுத்தா அவரு ஏதோ ஐடி எதோ முடிச்சாருன்னு தெரியல, செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? வாழ்க்கையே போயிடும். செத்த முகத்தோட இப்ப சம்பளமும் 10 முறை ஏமாத்திட்டான். நம்பினது எதுனா, எங்க அம்மா எனக்காக எதையும் வேணாலும் செய்வாங்க, எங்க அம்மாவோட அண்ணன் எங்க அம்மா மாதிரி தான் இருப்பாருன்னு அவன் நம்பிட்டான். அம்மா வந்து அப்பாவை கூட ஏமாத்தி கூட இவனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு போராடினவங்க. ஆனா அம்மா மாதிரி அவங்க அண்ணன் கிடையாது. பக்கத்துல கையை கூட சொல்லுங்க. உங்களுக்கு தாய் போல பாஸ்டர் கிருத்தர் கொடுத்திருந்தாருன்னா அவரு மாதிரியே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. உங்களை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க லாபம். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் பாருங்க 10 தடவை சம்பாதிச்சு நம்பினவங்க நம்மளை ஏமாத்துற போது முகம் செத்து போயிடும். ரெண்டாவது விரும்பினவங்க தான் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா, கணவனை மனைவி ஏமாத்துறது, மனைவியை கணவன் ஏமாத்துறது, இது வெளியில தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய மான பிரச்சனை. வேதம் சொல்லுது பாருங்க, இந்த ராகேவின் மேல வைத்த அன்பின் நிமித்தமா 14 வருஷம் ஆடு மேய்ச்சான். ஆனா இவன் விரும்பாத ஒன்னதை ராகேல் தூக்கிட்டு வந்துட்டான். வேதம் சொல்ல வாசிச்சு பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 31, 31, 32 வாசிங்க. ஆதியாகமம் 31, 32. பிரதியுத்தரமாக யாரிடத்தில் உங்களுடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனோட சாகப்பட மாட்டார். ஆனா யாரிடத்துல இருக்குது? சபைக்கு வர்ற தேவனுடைய பிள்ளையே பக்கத்துல எல்லாரும் இங்க நீங்க ஹலோ, கணவனுக்கு மறைவாக எதையும் வைக்காதீங்க. அதே போல மனைவிக்கு மறைவாகவும் எதையும் வைக்காதீங்க. எப்ப மறைவு வரும்னா, எப்ப சாத்தானின் சத்தம் கேட்கிறீங்களோ அப்பதான் மறைப்பீங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல தேவ பிரசன்னத்துல இருந்தாங்க. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவரும் நிர்மாணிகளா இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தாங்க. ஆதாமுக்கு மறைவா ஒன்றுமே கிடையாது ஏவாளிடத்துல, ஏவாளுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை ஆதாமின் இடத்துல. சபைக்கு வர்றவங்கள இடத்துல இந்த சாட்சி இருக்கணும். என் கணவனுக்கு தெரியாம நான் எங்க அண்ணனுக்கு செய்யறேன், எங்க மனைவிக்கு தெரியாம எங்க அக்காவுக்கு செய்யறேங்கன்னா, நீங்க உங்களை
ஏமாத்தல, உங்க கணவனை ஏமாத்தல, உங்களை கரம் பிடித்து கட்டி கொடுத்த கர்த்தரை நீங்க ஏமாத்துறீங்க. இது உதவி செய்வது மாத்திரமல்ல, தவறுதலான உறவுகளும் கூட இப்படி இருக்குது பாருங்க. அது இருக்கக்கூடாது. நம்ம பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க புறப்பட்டு வருகிற கணவன் விரும்பாத சிலையும் நம்ம தூக்கிட்டு வந்துட்டாங்க. வழியில வந்து பார்த்தா இந்த பென்யமீன் பிறந்துட்டான், நம்ம செத்து போயிட்டாங்க. அவர் சொன்னபடியே நடந்து போயிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. நேசித்தவர்கள் நமக்கு துரோகம் பண்ணும் போது நம்மளுடைய முகம் துக்கப்படும். ஆமென். சம்பந்தமே இல்லாம பிள்ளைகளும் அவனை ஏமாத்திட்டாங்க பாருங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏமாறலாம். மாமா ஏமாத்துறாரு, இங்க வந்தா மனைவி ஏமாத்திட்டா, பிள்ளைகள் 2 பேரும், இந்த சிமியோனும் லேவியும், இவன் உடன்படிக்கை பண்ண அந்த சீகனின் ராஜாவையும் ஆட்களையும் வெட்டி கொண்டு போட்டு தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப யாக்கோபு கேட்கிறான், என்னப்பா என் பேரை கெடுத்துட்டீங்களாப்பா. நம்ம சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பூவுக்கு ஒரு வாசனை இருக்குது அப்படின்னா, இந்த விசுவாச அப்போஸ்தல சபைக்கு ஒரு வாசனை இருக்கும். நீங்க இந்த சபைக்கு போறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக கூடாது. இந்த சபைக்கு போறவங்க கோர்ட்டுக்கே போக கூடாது. இந்த சபைக்கு போறவங்க சில விஷயங்களை சகிக்கணும் பாருங்க. ஆமென். வேதம் சொல்லுது, எபிரேயர் 12:2 வாசிங்களே, அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், எபிரேயர் 12:2 வாசிங்க. இயேசு தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, எத்தனை பேர் உயரணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. சிங்காசனம் வேணுமா வேண்டாமா? ஆமென். அப்ப சிங்காசனத்துக்கு போறதுக்கு என்ன வழி? சந்தோஷ. சிங்காசனத்துல உட்கார்ந்தா சந்தோஷம் தான். ஆனா அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். மாரியாத்தா கோயிலுக்கு போறதுக்கும் சர்ச்சுக்கு வர்றது என்ன சம்பந்தம்? ஹலோ, நான் பக்காவா கர்த்தரை அறியாத ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா பேரு சுப்பிரமணி, எங்க அப்பாவோட அப்பா பேரு ஆறுமுகம். அடிதடினா சாதாரணமான விஷயம். அப்படி வாழ்ந்த நானு இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரியம் ஒரு பெரிய லம்பா சாட்சி. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவருடைய ஹோட்டல் அடிச்சு உடைச்சாச்சு. உடைச்சதுக்கு அப்புறம் எங்க மேல கேஸ் வந்தது, ஊரை விட்டு ஓடணும், அப்படி இப்படியா நடந்தது. கடைசியா ரட்சிக்கப்பட்டேன். இது மாதிரி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்தாச்சு. பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பைபிள் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தேன். நான் எந்த கடையை அடிச்சு உடைச்சனோ அந்த கடையை உடைச்ச ஓனர் ஒரு நாள் பைபிள் சென்டருக்கு வந்தார். அவர் பைபிளும் கேசட்டு வாங்க வந்தார். இப்ப ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு, அவர்கிட்ட நீ என்ன கேளு, மன்னிப்பு கேளு. ஆனா நமக்கு என்ன ஆசைன்னா, அடிக்கிறதுக்கு வேணா மனசு வருமே தவிர மன்னிப்பு கேட்கறதுக்கு வராது. உள் மனசு சொல்லுது, ஐயோ அவமான பிரச்சனை இல்ல, கேளு. நான் அவர்கிட்ட ஒரு சின்ன, எப்பவுமே இப்படி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்துறது. தண்ணியில ஏதாவது ஒண்ணு ஆகட்டும் மாட்டேன். அன்னைக்கு ஜெபம் பண்ணி தண்ணியை கொடுத்துட்டு, அண்ணே ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, கிறிஸ்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பாங்க. இயேசுவே சிலுவையில மன்னிச்சாரு பிரதர், அப்படி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்ன, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஹோட்டல்ல அடிச்சு உடைச்ச கூட்டத்துல நானும் ஒருத்தன் தானே அப்படின்னா அவர் கண்ணெல்லாம் ரெடிஸா மாறிடுச்சு. பயங்கர கோபம் அவருக்கு. கோபம் வந்துட்டு சொன்னேன், என்னை பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, கிறிஸ்தவங்க எல்லாம் மன்னிப்பாங்கன்னீங்கன்னா அப்படியே என்ன கெட்டி பிடிச்சு அடைச்சாருங்க. நான் கடையை அடைச்சிட்டு வாதம் வீட்டுக்கு கூட்டு போனாரு. அவங்க மனைவிட்டு சொன்னாரு, இந்த தம்பி யாரு தெரியுமா அப்படின்னாரு. அவங்களுக்கு தெரியல முன்ன பண்ண. அவன் சொன்னாங்க, நம்ம கடையை அடிச்சு ஒரு 24 பேர்ல இவனும் ஒருத்தே அப்படின்னு. அவங்க ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, கடையை அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் அவர் 50 பேரை மதுரையில இருந்து அழைச்சு கொண்டு வந்து 24 பேரையும் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட வந்திருக்கிறார். பாஸ்டர், இந்த மாதிரி சம்பவம் கடையவே முழுவதும் தரமட்டம் ஆகிட்டாங்க, அதனால அவங்க அடிக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க. பாஸ்டர் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்? அந்த 50 பேரை 24 பேரை உடனே புடைக்கணும். அவனுக்கு ஒருத்த கூட மிஸ் ஆயிடக்கூடாது. அதுக்கு ஜெபம் பண்ண பாஸ்டர் நிலைமையை பாருங்க. நம்ம ஐயா காலை விஜயானையாவோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஐயோ இந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேப்பா,
அதனால நான் வந்து உனக்கா ஜெபம் பண்ண மாட்டேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு, நீ சும்மா இரு அப்படின்ட்டாரு. கோபத்துல வீட்டுக்கு போயிருக்கிறார். மனைவியிட்ட போய் சொன்ன உடனே மனைவி சொல்லியிருக்காங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்தவான், கர்த்தரே கொடுத்திருக்கிறார், நீங்க அமைதியா இருக்க, கர்த்தர் பார்த்துக்குவாருட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, என்னைக்கு அந்த கடையை அடைச்சு உடைச்சனோ அதுக்கப்புறம் தான் எங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனையே வந்தது. எங்க அம்மா மென்டல் ஆயிடுச்சு. எங்க அப்பா பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டார். ஒரு அக்காவுக்கு திருமணம் முடிச்ச குழந்தையே இல்லை, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல இருந்தனால அவங்க வீட்டுக்காரே விட்டுட்டு போயிட்டாரு. இந்த டைம்ல நான் பயங்கர குடிகாரனா மாறி ட்ரெயின்ல விழுந்து சாக போனேன். நான் ஒரு கூட்டத்துலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப என்னை மன்னிச்சதுக்கு அப்புறம் நாங்க பீகார்ல இருந்து வந்த போது 26,000 ரூபாய் இன்வெர்டர் ஃப்ரீயா கொடுத்தாங்க. யாரு எந்த ஹோட்டல் அடிச்சு உடைச்சனோ அந்த ஹோட்டல் ஓனர் எனக்கு போன் பண்ணி, பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, கரண்ட் அப்பப்போ போகுது தம்பி, பிள்ளைக்கு தேவைப்படும், குளிருக்கு உங்களுக்கு வெயில்ல ஃபேனு தேவைப்படும், அதனால 26,000 ரூபாய் இன்வெர்டர் உங்களுக்கு ஃப்ரீ. எங்க வீட்டுல அந்த இன்வெர்டர் இருக்குது, இன்னைக்கு கூட இருக்குது. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஒரு பிரேயர் வச்சிருந்தோம், 200 பேருக்கு சாப்பாடு, விருந்து, பாயாசத்தோட எல்லாம் ஃப்ரீ. நீங்க மன்னிச்சீங்கன்னா விருந்து கிடைக்கும் பாருங்க. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவரை பின்பற்றுங்க. இதுதான் எனக்கு இயேசுவை பிடிக்குது. நான் ஒரு மதமும் மாறவே இல்லை. இன்னைக்கு என் பேரு அதேதான். ஆனா நான் சொல்றேன், நான் ஒரு காலத்துல இருள போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு உலகின் ஒளியாகி இயேசுவை தெரிந்து, ஒரு காலத்துல பகையில இருந்த இன்னைக்கு அன்பின் தெய்வமாகி இயேசுவை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த 10 பிள்ளைகளும் சேர்ந்து அவங்க அப்பாவை என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. எப்படி இருக்கும் ஒரு மனுஷன்? எந்தெந்த இடத்துல எல்லாம் முகம் செத்து போகணுமோ அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. பிள்ளைகளினால பெற்றோர் அவமானப்படுறது பாருங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். மனைவியினால அவமானப்படுறது சகிச்சுக்கலாம், அல்லது அப்பா அம்மா அல்லது உறவினர்கள் மூலமா வந்து அவமானத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா பிள்ளைகளின் மூலமா வந்து அவமானம் தாங்கவே முடியாது. இந்த நிலையிலதான் ஒரு நாள் வந்தது, இந்த பிள்ளைகளை எல்லாம் காப்பாத்தினமேனு யாக்கோபு போய், யாக்கோக்குங்கிற ஒரு ஆற்றை கடந்து போய் வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரை போய் சந்திக்கிறார். ஆண்டவரே, யார் என்ன அவமானப்படுத்தி இருக்கலாம்ப்பா, யார் என்ன வெட்கப்படுத்திருங்களா, ஆனா நான் கெட்டவன்னு தெரிஞ்சு வானத்தை கிழிச்சு இறங்கி வந்து உன்னோட கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணி என்னை மட்டும் நடத்தி வந்திருக்கிறீரே, இன்னைக்கு நீர் என்னை ஆசீர்வதி. வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்க கணவனால உங்களுக்கு அவமானம் வந்திருக்கலாம், மனைவியினால் அவமானம் வந்திருக்கலாம், பிள்ளைகளினால் அவமானம் வந்திருக்கலாம், சித்த முகத்தோடு நீங்க நின்று இருக்கலாம். ஒண்ணு மறந்துடாதீங்க, இவங்க எல்லாம் இடையில வந்தவங்க. கருவில கர்த்தர் தான் உங்களை சந்தித்தார். ஒன்று கொள்ளாத நேரத்தில் அவர் தான் உங்களை கை பிடிச்சார். அவர் தான் சொல்றாரு, யாக்கோபு இனி முகம் செத்து போய் மூஞ்சியை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. யாரும் வெட்கப்படுத்தினாலும் வெட்கப்படுத்தாவிட்டாலும் என் தேவன் ஒரு நாள் ஒரு நிலையிலும் நான் தலை முடிஞ்சு நிக்க கூடாதுன்னு விரும்புகிற ஒரு நல்ல. அதனாலதான் வேத சொல்லுது, யாக்கோபு இனி வெட்கப்படுவது இல்லை, அவன் முகம். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் விடுங்க, நான் அவங்களை இவங்களை எல்லாம் நான் பார்க்கல, என் முகத்தை பிரகாசிப்பிக்கிற உண்மை பார்க்க வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய நன்மை வந்தாலுமே அதற்கு முன்னாடி ஆண்டவரை முன்னாடி வச்சுங்க. ஏன் இந்த வார்த்தையை சந்ததிக்கு கொடுக்கிறாருன்னா, யோசேப்பு செத்து போயிட்டான்னு எப்பயோ மெசேஜ் வந்துருச்சு, அதை விசுவாசிச்சு வாழ்ந்துட்டாங்க. இப்ப திடீர்னு இந்த 10 பேர் போயிட்டு வர்றாங்க, சொல்றாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், எகிப்து தேசத்துல பிரதம மந்திரியா இருக்கிறான்னு சொன்னா நம்பல. வெளியே போய் பார்த்தா வண்டி ஆடி கார் நிக்குது. ஆடி கார் இன்னைக்கு லேட்டஸ்டா என்ன கார் இருக்குது? சாமிட்ட கேட்டா லேட்டஸ்ட் வண்டி என்ன வண்டி சாமி? ரோல்ஸ் ராய்ஸ் அல்லது ஃபார்ச்சுனர் வந்து நிக்குது. இன்னும் ஹை லெவல் BMW கார் வெளியே வந்து நிக்குது. யார் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறா கார? தம் மகன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். ஹலோ, என்ன நடக்கும்? உங்க பையன் உங்க காரு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு. என்னைக்கு வந்திருக்குது காரு? ஞாயிற்றுக்கிழமை காலையில 5 மணிக்கு கார் வந்திருக்குது. அம்மாவை சென்னைக்கு கூட்டிட்டு போலான்னு கார் வந்து நிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்டுல? அவரு சபைக்கு போவாரு. நான் கேட்டது உங்கள்கிட்ட கேட்கிறேன்.
பையன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சொந்தமா கார் கொடுத்து, அது பட்டு புடவை, பட்டு சாரி, எல்லாம் மாற்று வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து வண்டி கார் வந்து நிக்குது சார், என்ன பண்ணுவீங்க? சொல்லாம பாத்துக்கிற போன் பண்ணி நம்ம பணத்தை செலவாக கேட்டாருன்னா என்ன பண்றது? அதனால யார்ட்டையும் சொல்லாம என்ன பண்ணிடுவோம், காரை ஏறி போயிடுவோம். அங்க போயிட்டு சொல்லுவோம், பாஸ்டர் நான் உங்களை வீட்டுல காலையில என்ன பண்ணேன், தேடுனே, உங்களை காணோம். நீ தேடுனே, அவர் காணோம். உண்மையா நிறைய அச்சுட்டு போயிடுவான். இப்ப நீங்க சொல்லுங்களேன், நான் நேற்றைக்கு கூட கேட்டேன், 3000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்ல, எத்தனை பேர் வாங்கினீங்க? பொங்கலுக்கு 3000 ரூபாய் வாங்கினவங்களா கரங்களை உயர்த்துங்க. சில பேரு கரங்களை உயர்த்துங்க, பரவாயில்ல. இந்த 3000 ரூபாய்க்கு எத்தனை மணிக்கு போனீங்க? இந்த ஊர்ல ஆள் ஜனத்தொகை கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை 10 மணிக்கு கொடுத்தாங்கய்யா, நாங்க எத்தனை மணிக்கு போனோம்? 7 மணிக்கு போனோம் அப்படிங்கிறீங்க. இந்த 3000 ரூபாய் நீங்க வச்சிருக்கிறீங்களா? ஐயோ சாமி, அது எங்க போச்சுன்னே தெரியலைங்க. பாருங்க, அழிந்து போகிற இந்த சந்தோஷத்துக்காக அதிகாலையில ஓடுற நம்ம ஒரு நிலையான சந்தோஷத்தை கர்த்தர் சபையில கொடுக்கிறார். அதுக்கு எவ்வளவு வேகமா நம்ம வரணும், எவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். இதுதான் சொல்றாரு, நீ மாத்திர யாக்கோபை சந்தோஷமா இருக்க போறதுல, உன் சந்ததிக்கே நீ என்னத்தை சம்பாதிச்சு போயிட்ட, ஒரு சந்தோஷத்தை சம்பாதிச்சு. என்னத்தை சம்பாதிச்சிட்டாருன்னா, கார் வந்து நிக்குது. இப்ப வாசிங்க 46ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 46 1வது வசனத்தை வாசிங்க கொஞ்சம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் புறப்பட்டு விசுவாச அப்போஸ்தல சபைக்கு வந்து ஆராதனைக்கு வந்தான். அல்லேலூயா. இவனெல்லாம் இப்ப பிறந்தவன் சார், இந்த கணவனெல்லாம் இப்ப வந்தவர் சார், இந்த மனைவி எல்லாம் இப்ப வந்தவங்க. ஒரு நாள் நான் தனியா படுத்திருந்த போது, எங்க அம்மா அப்பா கைவிட்டு நான் ஆதியா நின்ன போது, வானத்தை கிழிச்சு இறங்கி வந்த இவர் தான் என்னுடைய நேசர். இவருடைய அனுமதி இல்லாம போக மாட்டேன்னு அவங்க போய் நிக்கிறாரு. நான் எகிப்துக்கு போலாமா வேண்டாமாங்கிற மாதிரி. நிறைய நேரம் நம்ம இன்ஃபர்மேஷன் பிலீவரா தான் இருக்கிறோமே தவிர பர்மிஷன் பிலீவரா இல்ல. இன்ஃபர்மேஷனுக்கு பர்மிஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, திட்டமிடுதல் எல்லாமே நாம, சைன் போடுறது மாத்திரம் யாரு? கர்த்தர். அதாவது எல்லாத்தையும் நாம பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு கொடுக்கிறது. அப்ப அவரு ஆண்டவரா நாம ஆண்டவரா? எப்படி? நீங்க எல்லா திட்டமும் போட்டீங்க, கையெழுத்து மாத்திரம் போடுங்கன்னா நீங்க தான் ஆண்டவர், அவரு அடிமை இல்ல. நீரே திட்டமிட மாட்டவரே, நான் அதன் வழியில வருகிறேன்னு சொன்னாதான் அவரு ஆண்டவர், ரொம்ப அடிமை. அல்லேலூயா. இப்ப சொல்லி முடிச்சதுதான் அந்த ராத்திரி கர்த்தர் அங்க யாக்கோபுக்கு தரிசனமாயி சொல்றாரு, நீ எகிப்துக்கு போறதுக்கு என்ன பண்ணாத, நானும் உன் கூட வர்றேன். பெரிய ஜாதி அங்க இறந்து கூட போயிருவேன், ஆனா அங்க உனக்கு அடக்காராதனை கிடையாது, இந்த ஊர்ல தான் உனக்கு அடக்காராதனை. அல்லேலூயா. மரணத்து காலம் வரைக்கும் ஆண்டவர் பேசி அனுப்புறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போன யாக்கோப முகத்தை எப்படி பிரகாசிப்பிக்க பண்ணாருன்னு 47:7 படிங்க. 47:7. பின்பு யோசேப்பு தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்து, யாருக்கு முன்னாடி யார் நிற்கிறார்? பார்வோனுக்கு முன்னாடி. யாக்கோபு யாரு? ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஏழை விவசாயின்னு கூட வச்சுக்கலாம். கிராமத்தான். இந்த கிராமத்தை இப்ப எங்க வந்து நிக்கிறாரு? இந்திய குடியரசு தலைவருக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி, உலகத்துக்கே பதியளித்துக் கொண்டிருக்கிற பார்வோனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இப்ப யாரு யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க? நம்மளாம் தான் இப்ப என்ன பண்ணுவோம்? பார்வோன்னு தான். சாமி சாமி எங்கேயாவது ஒரு வீடு கீது நிலக்கில இருந்தா கொடுங்க, பஞ்சத்துல வந்திருக்கிறோம், ஏதாவது செய்யுங்கன்னு தான் நாம யாரும் தான் கேட்டிருப்போம். ஆனா அங்க கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, பார்வோனை யாக்கோபுக்கு முன்பாக முழங்காட்படியிட வச்சு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, உங்களை பார்த்தாலே மதிப்பை உருவாக்குறது தேவனுடைய செயல். இந்த பார்வோன்ட்டு ஒரு பிரசங்கமும் யாக்கோபு பண்ணல.
இந்த பார்வோன் கூட பிரசங்கம் போடுறது என்னன்னா, இந்த யோசேப்பை இவ்வளவு பெரிய திறமசாலியா இருப்பானா, யோசேப்பை பெற்று அவங்க அப்ப எப்பேற்பட்டவனா இருப்பான். ஆமே. உங்களை பார்த்த தன்னால மதிப்பு வரணுமா இருந்தா நீங்க தேவனை மதித்து வாழுங்க, சபையை மதித்து வாழுங்க, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனை மதிச்சு வாழுங்க. ஒருவேளை உங்களுடைய பொருட்களை சில பேர் அபகரிச்சு வச்சிருக்கலாம், உங்க வீட்டுல யாராவது உட்கார்ந்துருக்கலாம், நீங்க கர்த்தரை கனம் பண்ணி வந்தீங்கன்னா 36:6 மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். இதே ஆதியாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கல. தங்கள் ஆடு மாடுகளையும் கானான் தேசத்திலே பொருட்களையும் எங்க போனாங்க? எங்கேயோ போயிட்டாங்க. யாரு? 36:6. ஏசா கானான் தேசத்தில் சம்பாதித்த தன் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, கழுத, குதிரை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். யார் அவனை விரட்டுனது? ஹலோ, இந்த ஏசாவை யார் விரட்டுனது? அவனே போயிட்டான் சார். போலீஸ் ஸ்டேஷன் போகல, கோர்ட்டு போகல, வக்கீல பிடிக்கல, அவனே போயிட்டான். ஏன்னா இந்த கானான் தேசம் யாருடையது? இங்கதான் இருக்கீங்களா? ஆண்டவருடையதா? கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததி ஆகிய யாக்கோபுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவர் வாக்குப்படுத்த தேசத்துல வேற யாரோ உட்கார்ந்து இருக்கிறான். உங்க வீட்டுல வேற யாரோ உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க வேற யாரையும் போய் சண்டை போட வேண்டாம். நீங்க கர்த்தரிடத்துல சரியா ஐக்கியம் இருந்தீங்கன்னா அவனே பெட்டி படுக்கை கட்டிட்டு என்ன பண்ணிடுவான்? அது சொல்ல பாரு, வேறே தேசத்துக்கு போயிட்டான்னு எழுதிட்டாரு. கீழே எழுதும்போது வேண்டாம், ஏன் பாவம், அவன் சேம் மலை தேசத்திற்கு போயிட்டானாமா. சத்ருவ கர்த்தர் துரத்துவாரா? துரத்த மாட்டார். சரியா பேருக்கு சத்தத்தையே காணும். என் வீட்டுல ஒருத்த குடியிருக்கிறான் சார், அந்த வீட்டுல இருக்கிறவன காலி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. எங்க வரணும்? என்னை ஆசீர்வதித்தாருடைய போக விட மாட்டேன்னு அங்க போய் கனெக்ட் ஆயிட்டாரு பாருங்க. காத்தி எங்கேயோ அடிச்சு பெட்டி படிக்க தூக்கி வந்து கிளம்பிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய உங்கள் முகத்தை கர்த்தர் சாவுக்கு வைக்கல, பிரகாசிப்பிக்கிறது வச்சிருக்கிறார். இந்த மாதத்துல நீங்க விசுவாசிங்க, மனுஷனை தேடி ஓடாதீங்க. கஷ்டமான சூழ்நிலை வருதா, கர்த்தர் அழகான சபையை நம்ம கொடுத்திருக்கிறார். அழகான ஊழியக்காரர் சூழ்நிலையில அழகா இருக்குது. வருவோம் ஒரு ராத்திரி முழுவதும் ஆண்டவர் சமூகத்துல அழுது கிடப்போமே. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். நான் பீகார் போன போது கருவந்தியா அப்படிங்கிற ஒரு பணித்தளத்துலதான் என்ன பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணாங்க. அந்த கருவந்தியாவுக்கு போன போது அங்க ஒரு சாட்சி நடந்தது. இந்த அண்ணன் அள்ளிமுத்தனை சொன்ன மாதிரி சபையில இருந்து அங்கங்க சில நாட்கள் டிராக்ஸ் கொடுக்க போயிருக்கிறாங்க. அந்த டிராக்ஸ்ல மரித்து போன லாசரு 4 நாளைக்கு அப்புறம் உயிரோடு எந்திரிச்சாங்க. ஒரு டிராக்ஸ் எல்லாத்திலையும் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு மனுஷன் கையில கிடைச்சிருக்குது. என்னது, செத்து 4 நாள் ஆகி இந்த மனுஷன் உயிரோடு எந்திரிச்சான அந்த டிராக்ஸை வாங்கி அவர் பாக்கெட்ல வச்சுட்டார். வீட்டுக்கு போறாரு. அவங்க பையனுக்கு ஒரே காய்ச்சல், ஒரே வயிற்றாலையா போயிருக்குது. அங்க நாராயணா மெடிக்கல் காலேஜ்னு ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க கொண்டு போற பிள்ளை செத்து போயிட்டான். யாரு? இந்த டிராக்ஸ் வாங்கினார் பாருங்க, அவர் பையன் செத்து போயிட்டான். இறந்து போயிட்டாங்க. அங்க வச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போக மாட்டாங்க. மீறி போனா 6 மாசமோ 8 மாசமோ குழந்தை. இவங்க எடுத்துட்டு போகும்போது இவங்க அப்பா மண்டையில வேலை செஞ்சிருக்குது. 4 நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் செத்து போனவனவே இந்த இயேசு மசீஹ் உயிரோட எழுப்பி இருக்கிறாருன்னா, நம்ம பையன் இப்ப 6 மணிக்கு தான் செத்துருப்பான், எழுப்பிடுவாரு. நேரம் சர்ச்சை கொண்டு வந்துட்டாங்க. அந்த நாட்கள் இருந்த பாஸ்டருக்கு ஹிந்தி தெரியாது அவ்வளவுக்கு. நைட்டு 11 மணி வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுனா இவரு என்னமோ அது தீவிரவாதிகள் இருக்கிற ஏரியா. திறந்து பார்த்தா ஈசு மசீன்னு கீழே போட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஈசு மசீஹ் தான், நான் வரேன் அப்படின்னு ஒரு கதவை திறந்துட்டு ஏதோ வியாதிக்கு வந்திருக்கிறாங்கன்ட்டு குழந்தையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு பாக்கெட் பிஸ்கெட் ஏதோ கையில கொண்டு வந்திருக்கிறார். 8 மாசமா 1 வயசான குழந்தை சொன்னாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்க ஆகி போயிட்டே அப்படின்னு முட்டி போட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லியாச்சு. இவர் அப்படியே ஒரு பாட்டுக்கு ஹிந்தி பாட்டை பாடிட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்க அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கண்ணை மூடிட்டு இருந்தாங்களாம். இவர் என்னதுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாருன்னா, இங்க வந்திருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இவங்க குழந்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஒரு ஜெபிச்சு முடிக்கிறக்குள்ள குழந்தை உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து போய் அந்த பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துச்சான். அல்லேலூயா.
செத்து போயிடுச்சுன்னு ஆஸ்பத்திரியில சொல்லி கொண்டு வந்த இந்த பிள்ளை பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டு இருக்குது. அம்மா அப்பா குளிச்சு பாக்குறாங்க, செத்து போன பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்குது? உயிரோட பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டு இருக்குது. அவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்க சொல்றாங்க ஈசு மசின்னு. ஒரு மசி அந்த அம்மாவுக்கு புரியல. கடைசியா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சுக்கு வரும்போது இவங்க சாட்சி சொல்றாங்க, வேற ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாரு. நாராயணா மெடிக்கல் காலேஜ்ல செத்து போயிட்டாருன்னு கொடுத்த ரிசல்ட் இன்னைக்கு பையன் உயிரோடு கூட வந்திருக்கிறான்னு அவங்க சாட்சி சொன்னதான் பார்த்துக்கே தெரிஞ்சது. ஐயோ, நமக்கு தெரியாம உயிரோடு இருக்கு. அந்த பையன் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தான். டேனியல் ஒரு பையன், கல்யாணம் ஆயிடுச்சு, நீ குழந்தை வந்துருச்சு. உடல்பேட்டையில அவனுக்கு ஒரு கம்பெனில வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கொடுத்த சபை இங்கே உயிரோட கூட இருக்குது. அவர் கொடுத்த ஊழியக்காரங்க உயிரோட இருக்கிறாங்க. ஒருவேளை சபை இல்லையா, ஊழியக்காரங்க இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, குண்டர்களை பாடு, அடிக்கடியில இருந்து ஜீவன் உள்ள தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அடையிலையா, இந்த ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொடுங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி எப்படியோ இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் சந்ததியை குறித்து சொல்றாரு, இனி அவன் வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை, முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தையில ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். நான் ஆண்டவரா பேசல, நான் கொடுக்கிறது கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். அந்த வார்த்தை தான் கர்த்தராகவே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தரை என்ன பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன். நான் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்து நின்று ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறாப்பா. ஆபிராமாக்கிய ஆண்டவர் ஆபிரகாமை ஆபிரகாமாக்கிட்டார். நம்மள என்ன பண்ணிருக்கோம்னா, ஆபிரகாமத்தான் பின்னாடி வச்சிருப்போம், ஆபிரகாமத்தான் முன்னாடி வச்சிருப்போம். ஆனா கர்த்தர் எங்க கொண்டு வச்சுட்டாருன்னா, ஆபிரகாம முன்னாடி வச்சு ஆபிரகாம் ஆக்கிட்டார். பழைய மனுஷனை தூக்கி பின்னாடி போட்டுட்டார். அதனால வேண்டாம், உலக மனுஷனை போல நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு தகவல் இருக்கிறார். அவர் உங்களை வெட்கப்படுத்தாம நடத்துவார். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா